ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். நெல்லித்தோப்பில் மீண்டும் குடிநீரில் கழிவுநீர் கலப்பு. உடல்நலக்குறைவால் 7 பேர் மருத்துவமனையில் அனுமதி. நிரம்பி வழியும் கொம்மந்தான் மேடு சித்தேரி தடுப்பணை. ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு. பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலைக்கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தினர். அக்டோபர் 2 அனைத்து இறைச்சி மற்றும் மீன் விற்பனை நிலையங்கள் மூடல். நகராட்சி ஆணையர் கந்தசாமி உத்தரவு. இனி விரிவான செய்திகள். நெல்லித்தோப்பு தொகுதியில் மீண்டும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட 7 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு தொகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 50க்கும் மேற்பட்டோர் வாந்தி, வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் 6 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததால் இந்த பாதிப்பு ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தபொழுது சக்தி நகரில் உள்ள குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது. இதனை ஊழியர்களை கொண்டு சரி செய்தனர். இந்நிலையில் மீண்டும் நெல்லித்தோப்பு கான்வென்ட் வீதி, பள்ளிவாசல் வீதி, ராஜா நகர், பெரியார் நகரை சேர்ந்த பெலிக்சியா, லலிதா, குப்பு, அவரங்கி உள்ளிட்ட 7 பேர் வாந்தி, வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக அவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். மேலும் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை அறிந்த அமைச்சர் லட்சுமி நாராயணன் உடனே பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு எங்காவது குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதா என கண்காணித்து அதனை சரி செய்ய உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் நெல்லித்தோப்பு பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடுதோறும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கவும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து வீடுகள் தோறும் 20 லிட்டர் குடிநீர் கேன் இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது. குடிநீரில் கழிவுநீர் கலந்து 7 பேர் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது புதுச்சேரியில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை சட்டமன்ற உறுப்பினர் சிவா நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து பேசினார். அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் நிரம்பி வழியும் கொம்மந்தான் மேடு சித்தேரி தடுப்பணைகளை ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகின்றது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கின்றது. இதேபோல் விவசாய நிலங்களில் தேங்கி நிற்கும் நீரும் வடிகால், வாய்க்கால் மூலம் ஆறுகளில் கலக்கின்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் அணையில் 3000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. மேலும் அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் புதுச்சேரி கிராமங்களான மணமேடு, சோரியாங்குப்பம், ஆராய்ச்சிக்குப்பம், கொம்மந்தான் மேடு ஆகிய கரையோர கிராமங்களுக்கு வருவாய்த்துறை மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பால் கொம்மந்தான் மேடு, சித்தேரி தடுப்பணைகள் நிரம்பி வழிகின்றன. அதிலும் கொம்மந்தான் மேடு தடுப்பணையில் தரைப்பாலம் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் அருகே அமைக்கப்பட்ட தற்காலிக மண்பாதை மூழ்கியுள்ளது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள் பல கிலோமீட்டர் சுற்றி செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சித்தேரி, கொம்மந்தான் மேடு தடுப்பணை, பங்காரு வாய்க்கால் உள்ளிட்டவற்றை ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது சாத்தனூர் அணையில் இருந்து மேலும் அதிகப்படியான உபரி நீரை திறந்து விடுவதற்குள் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை பாதுகாப்பாக இருக்குமாறு அவர்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் தெரிவிக்க வேண்டும் எனவும் தேவையான அளவு மணல் மூட்டைகளை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என உத்தரவிட்டார். அப்பொழுது பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலைக்கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பாக மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலைக்கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில்
தியாகி பென்ஷன் உள்ளிட்ட மீண்டும் பிரெஞ்சு நேஷனாலிட்டி வழங்க கோரி மத்திய மாநில அரசுகளுக்கு நினைவுபடுத்தும் வகையில் பாரதி பூங்காவில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் எதிரே உள்ள இடத்தில் செப்டம்பர் 24ஆம் தேதி பப்பா குபேர் சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. மேலும் இதில் பிரெஞ்சு இந்திய நற்பணி நல இயக்கத்தின் சிறப்பு தலைவர் நடேசன் தலைமை தாங்கினார். பிரெஞ்சு இந்திய நற்பணி நல இயக்கத்தின் பொதுச் செயலாளர் சங்கர் வரவேற்புரையாற்றினார். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலியமூர்த்தி, ரகுபதி, ரங்கநாதன், வேல்முருகன் என மேலும் பலர் முன்னிலை வகித்தனர். முடிவில் பிரெஞ்சு நல நற்பணி இயக்கத்தின் செயலர் ராமு நன்றி உரையாற்றினார். அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அனைத்து இறைச்சி மற்றும் மீன் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று நகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கால்நடை அறுவை நிலையங்களும் பல்வேறு அங்காடிகளில் அமைந்துள்ள ஆடு, மாடு, பன்றி மற்றும் கோழி இறைச்சி விற்பனை நிலையங்களும் மீன் கடைகளும் வரும் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஒரு நாள் முழுவதும் மூடப்பட்டிருக்க வேண்டும் எனவும் இதனை மீறி இயங்கும் இறைச்சி மற்றும் மீன் விற்பனை கடைகளின் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி தெரிவித்துள்ளார். பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரின் 90வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள தினத்தந்தி மாலைமலர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மேலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பத்திரிகை உலகில் முத்திரை பதித்த பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் ஐயாவின் 90வது பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் உள்ள தினத்தந்தி மாலைமலர் அலுவலகத்தில் ஊழியர்களால் கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தினத்தந்தி மாலைமலர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஐயா சிவந்தி ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு புதுச்சேரி பதிப்பக தினத்தந்தி மேலாளர் வேல்முருகன், மாலைமலர் மேலாளர் செல்வமுருகன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தினத்தந்தி, மாலைமலர், ஹலோ FM, AMN TV ஊழியர்கள் ஐயாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அன்னாரது லட்சியங்களையும் கடமை உணர்வையும் போதனைகளையும் போற்றுகிறோம். தினத்தந்தி குடும்பத்தில் உள்ள அனைவரது சார்பில் ஐயா அவர்கள் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து நம்முடைய மரியாதையும் வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். உருளையன்பேட்டை தொகுதியில் நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நகராட்சி மேரி கட்டிடத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கினார். நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், வருவாய் அதிகாரி பிரபாகரன், சிவா இளங்கோ, இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் உருளையன்பேட்டை தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள், நடைபெற்று வரும் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் நடந்து வரும் குபேர் நகர் மற்றும் உருளையன்பேட்டை பகுதியில் அங்கன்வாடி கட்டிடம் அமைக்கும் பணியினை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரி வேல்ராம்பட்டில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 25ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் தடைப்படும் என்று புதுச்சேரி பொது சுகாதார கோட்டம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை வேல்ராம்பட்டில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் 25/9/2025 வியாழக்கிழமை மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை இன்ஜினியர்ஸ் காலனி, ஜோதி நகர், ஜெயமூர்த்தி ராஜா நகர், வாரியார் நகர், ஜான்பால் நகர், காயத்ரி நகர், திருப்பூர் குமரன் நகர், எம்ஜிஆர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் தடைப்படும் என்று புதுச்சேரி பொது சுகாதார கோட்டம் தெரிவித்துள்ளது. கேரளா லாட்டரியில் பரிசு விழுந்ததாக கூறி 50 பேரிடம் 20 லட்சத்திற்கும் மேல் மோசடி நடைபெற்றுள்ளதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் பொதுமக்கள் அதிக அளவில் பணத்தை இழக்கின்றனர் எனவும், குறுகிய காலத்தில் வீட்டில் இருந்தபடியே பெரிய லாபம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கில் ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் விளையாட்டு போன்றவற்றில் மோசடி நடைபெறுவதாகவும், தற்பொழுது புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் லாட்டரியில் பணம் இழந்து வருவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது என்றும், கடந்த 2 வாரங்களில் மட்டும் 50க்கும் மேற்பட்டோர் 20 லட்சத்தை இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மோசடிக்காரர்கள் கேரள அரசின் லாட்டரி போல உருவாக்கி அதனை பெறுவதற்கான லிங்க் உடன் விளம்பரங்களை ஆன்லைனில் பதிவிடுகின்றனர் எனவும், பணம்
செலுத்திய பிறகு மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது தபால் மூலமாகவோ போலி லாட்டரி டிக்கெட்டை அனுப்பி வைக்கின்றனர். பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளில் மோசடிக்காரர்கள் லாட்டரி வாங்கிய நபரை மீண்டும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு லாட்டரியில் பரிசு விழுந்துள்ளதாகவும் அதற்கு ஜிஎஸ்டி செலுத்த வேண்டும் என கூறி பணத்தை பறிக்கின்றனர் எனவும், எனவே இதுபோன்ற போலி தகவல்களை நம்பி பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என சைபர் கிரைம் காவல்துறையினர் இந்த செய்திக்குறிப்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,575 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1470 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.